மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா ஒரு மாதிரி முகம் வாட போட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சித்ராவும் ஈஸ்வரி என்னாச்சு ஐஷன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. நீ வா உள்ள, எல்லாரும் முன்னாடி எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீ வா வா சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. சேது மாமா என்னை தாலி கட்டினாரே தவிர அதுக்கப்புறம் ஒரு மனைவி அவர் என்ன ட்ரீட் பண்ணவே கிடையாது. ஏதோ அவரோட ரூம்மேட் மாதிரி தான் என்ன நடத்துனாரு. நான் எப்படிப்பட்ட வழியில இருந்தாலுமே அவர் அதை கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு என்னவோ அவர் இப்பவும் தமிழை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அவரை கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் தான் அவரை விரும்புறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் என்ன கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு நான் கண்டிப்பா ராஜாங்க மாமா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஐஸ்வர்யா கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. உடனே ஏன் இல்ல ஐஷு, எதுக்காக இப்படி பண்ற? அப்படி என்ன முடிவு எடுத்திருக்க சொல்லு. சேதுவோட மனசு மாற கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நான் சொல்றேன். இதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அவருக்கு டைம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவர் இப்ப வரைக்குமே என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ என் மேல அன்பு பாசம் காட்டுறதுக்கோ அவர் ஒன்னும் முற்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட டைம் கொடுத்த மட்டும் என்ன ஆக போகுது? எதுவும் ஆக போறது கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் கதறி அழுது பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே நம்ம சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் கிளம்புறேன், உங்ககிட்ட நான் பேசல. நான் எதுவா இருந்தாலும் நான் ராஜாங்க மாமா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வரி கிளம்பி போறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு சித்ராவுக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. இவ பாட்டுக்கு நம்ம சொல் பேச்ச கேட்காம போறாளே, ஏதாவது விபரீத முடிவு எடுத்து தொலைக்க போராடி நடுடி போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம ராஜாங்கம் மீட்டிங் விஷயமா வெளியே போற மோகனான்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. முக்கியமான விஷயமாமா, இல்ல நான் வெளியே போயிட்டு வந்த அப்புறம் கூட பேசலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ரொம்பவே முக்கியமான விஷயமாமா, என் வாழ்க்கை பத்தின விஷயம்ன்றாங்க. என்னாச்சு சொல்லுமான்னு சொல்லிட்டு மோகனமும் கேக்குறாங்க, ராஜாங்கமும் கேக்குறாங்க. நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதோட சரி, சேது மாமாவோட மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர அவரோட உண்மையான மனைவியா நான் வாழ்ந்துட்டு இல்ல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்படி ஐஸ்வர்யா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.